என்ன அப்படின்னா, தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஊழல் புகார்களை திசை திருப்ப திமுக நடத்தும் கபட நாடகம், வெளுத்து வாங்கும் விஜய் அப்படின்னு சொல்லி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன இந்த செய்தியினுடைய முழு சாராம்சம் அப்படின்னாக்கா, நேற்று திமுக தலைமையில் அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இல்லையா? இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை புறக்கணித்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதனுடைய சாராம்சம் தான் இது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கனாக்கா, ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும். இந்த விவகாரத்தில் அரசியல் வேற்றுமையை புறந்தள்ளிவிட்டு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிண வேண்டும் என்பதில் தாவேகா உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை ஓட்டு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த நினைக்கும் திமுகவின் சூழ்ச்சியை அறிந்தே இருக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, அண்மையில் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. அதில் பல லட்சம் வாக்காளர்கள்லாம் காணாமல் போனாங்க. நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம். அது மத்திய அரசாலும் சரி, மாநில அரசாலும் சரி, மக்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு திமுக அரசியல் செய்கிறது. அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏன் திமுக அதை செய்யலை அப்படிங்கிற மாதிரி விஜய் கேள்வியை எழுப்பியிருக்காரு.